ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய பார்லிமெண்ட் பட்ஜெட் தொடரினுடைய 2வது செஷன் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மும்மொழி கொள்கை விஷயம், இந்த இந்தி திணிப்பு சப்ஜெக்ட், பிறகு NEP போன்ற விஷயம் காட்டமான ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குன்னு பார்க்குறோம். அது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசும்பொழுது திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவங்க நீங்கள், ஜனநாயகமற்றவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமான வார்த்தையை பேசியிருக்காங்க. காட்டு முரண்டிகள் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை பேசிட்டு ஒரு எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பேக் வாங்குறாரு, பின் வாங்குறாரு. பட் இதுக்கு உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் காட்டமான விமர்சனத்தை அவர் பதிலடியாக கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் பல போராட்டங்கள் கிளம்புது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலேயே ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களையும் இன்றைக்கி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி ஒரு ஒன்றிய அமைச்சர் செஞ்சுருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்கன்னா தூத்துக்குடி தொகுதியினுடைய அந்த மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாகரிகமற்றவர்கள், காட்டுமிராண்டி, அன்சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த வார்த்தையை நான் வித்ட்ரால் பண்ணிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களை ஆள் மனதில் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் ஒரு நச்சான ஒரு விதை இருக்க போய் தானே அந்த வார்த்தை வந்திருக்கு உங்களுக்கு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அவ்வளோ ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க அவனுக்கு காட்டுமிராண்டிங்களா? அவருடைய எண்ணம் அது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே அதை நாங்கள் வாபஸ் வாங்கிட்டேன், அதை பேசலைன்றாரு. முதல்ல இந்த தேசிய கல்விக் கொள்கைங்கிறது திருப்பி தேர்தலுக்காக பண்ணுறீங்க அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தாரு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது தொடர்ந்து எதிர்த்துட்டே தான் இருக்குது. தேர்தல் அதிகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர மாட்டோங்கிறாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கை என்ன இருக்குங்கிறதே மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு ஆகிட்டு இருக்கு. 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 3 மொழி கொள்கை கட்டாயம், அப்புறம் தொழிற்கல்வின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் மாணவர்களை 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல நீங்கள் ட்ராப் அவுட் பண்ணக்கூடிய வேலையை செய்யும். இப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே பயன்படுத்துது. நீங்கள் இன்ஜினியரிங் போகணுமா JEE படிக்கணும், மெடிசன் போகணுமா நீட் படிக்கணும், வேறு ரொம்ப உயர்கல்வி படிக்கக்கூடிய நிறுவனங்களில் போய் யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கு QUT படிக்கணும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு என்ட்ரன்ஸை வச்சுட்டீங்க. இப்போ எப்படியாவது நீங்கள் ஸ்கூல் முடிச்சு வந்துடுறானுங்க, அங்கே தான் ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ ஸ்கூல்லேயே ஃபில்டர் பண்ணுற வேலையை தான் இந்த புதிய கல்வியை கொண்டு வருது. இதைத்தான் தொடர்ந்து தமிழக அரசும் சரி, திமுகவும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி வல்லுநர்களும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டில் எதுக்குறாங்க. இது வந்துருச்சுன்னா அடுத்த தலைமுறை கல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது BJPயினுடைய ஒரு அஜெண்டா, RSSனுடைய ஒரு அஜெண்டா. RSSனுடைய கல்விக் கொள்கை தான் ஒழிய புதிய கல்விக் கொள்கை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக பல சந்தர்ப்பங்களில் பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அதான் சொல்கிறோம். இப்போ RSSனுடைய அஜெண்டா என்ன? ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே மொழி, ஒரே அதிபர் அப்படிங்கிற இலக்கு நோக்கி தான் போகிறாங்க. அதைத்தான் அவங்களுடைய இந்த கோல்வாக்கரும் எழுதி வச்சிருக்கிறார். ஆங்கிலம் வேற்றுமொழி பாஷை, தமிழ் நீச பாஷை, சமஸ்கிருதம் தேவ பாஷை, இதுதான் அவங்களுடைய இது. அப்போ சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை. இப்போ 3 மொழி கொள்கை இந்தியை கொண்டு இந்திங்கிறது அவங்க உள்ளே வரக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் தான். ஆனால் அவங்களுடைய பிளான் என்னென்னா சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வரணும் தான். அப்போ இந்திங்கிற பேரில் உள்ளே எப்படி தமிழ் ஏதாவது ஒரு மாநில கட்சியோட கூட்டணி வச்சு இந்த கட்சியை காலி பண்ணுவாங்க. அப்போ அவங்க எடுத்துருக்கக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டு தான் இந்திங்கிற பேரில் உள்ளே இந்தின்னு கொண்டு அப்புறம் இந்திய ஆசிரியர்கள் கிடையாது, சமஸ்கிருத ஆசிரியர்லாம் இருக்குது, சமஸ்கிருதம் கற்றுக்குங்கன்னு கொண்டு இந்தியா முழுவதும் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது அப்படிங்கிறத ராமராஜ்யம் அமைப்பது தான் அவர்களுடைய ஒரு அஜெண்டா. அதுக்கு ஒவ்வொரு செக்டாராக அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு செக்டார் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. சாமானிய மக்களினுடைய கல்விகளை செதுக்கக்கூடிய வேலைகள் இது கொண்டு வந்தால் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறதுல மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதை தொடர்ந்து தமிழக அரசு எதிர்த்துக்கிட்டு இருக்கு. 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்த்திருக்கு, தேர்தல் வாக்குறுதியிலும் கொடுத்துருக்கு, இன்றைக்கும் எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இதை தான் நீங்கள் ஏற்றுக்கிறதா நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் எதனால் நீங்கள் மாறிட்டீங்க? எங்ககிட்ட ஏற்றுக்கிறதா நீங்கள் சொன்னீங்க, சொல்லிவிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் எம்ஓவும் நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஆனால் இன்றைக்கி சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. உங்கள் ஸ்டேட்டில் வேறு என்ன நடக்குது? என்கிட்ட சொன்ன முதல்வர் வேறு, அங்கே டிசிஷன் எடுத்த முதல்வர் வேறையா? இப்போ யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணுறாரு தர்மேந்திர பிரதான். இல்லை, அப்படி எங்கே கையெழுத்து போட்டிருக்காங்க? அந்த ஏதாவது லெட்டர் இருக்கா? சைன் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது லெட்டர் இவங்க ஒரு MOI அனுப்புகிறாங்க. அந்த MOIயில் ஒரு 20 திருத்தங்களை செஞ்சுட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. திருத்தி அனுப்பிச்சிட்டு தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸு, நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து திருப்பி தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திக்கிறாங்க. அப்போ அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு.
நாங்கள் கொடுத்த எம்ஓவை நீங்கள் திருப்பி அனுப்புவீங்களா, அது திருத்தம் பண்ணி அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை வந்து ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார். அந்த எல்லாமே அந்த ரூமில் நடந்திருக்கு. இன்றைக்கி கல்வி அமைச்சர் அதை பதிவு பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. அதற்கு பிறகு தான் அவங்க கடுமையாக வெளியில் வந்து நாங்கள் வந்து எடுக்கவே மாட்டோம். அதுக்கு பிறகு தர்மேந்திர பிரதான் அவர்களே வந்து ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறார், இந்த மாதிரி நான் அனுப்பிச்ச எம்ஓஐ வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இதில் எங்கே சைன் பண்ணியிருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவர் அமைச்ச லெட்டரவே இன்றைக்கி அவருடைய சோஷியல் மீடியா தளத்தில் போட்டிருக்கார் முதலமைச்சர். இதுதான் தர்மேந்திர பிரதான் அனுப்பின லெட்டர், இதில் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. அப்போ அவர் அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கார், நீங்கள் அனுப்பிச்ச அந்த எம்ஓஐ வந்து ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்படின்னா திருப்பி அதை வந்து நிறுத்தி வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். இதில் எங்கே இவர் சொல்கிறது, யார் சொல்கிறதுல உண்மை இருக்குது, நீங்கள் சொன்னதில் உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை அவர் லெட்டர் பேர்லேயே வந்த ஆதாரத்தை முதலமைச்சர் எடுத்து போடுறாரு. நீங்கள் இவர் சொன்னதுக்கு உண்டான ஆதாரம், சந்தேகத்துக்கு உண்டான ஆதாரம் ஏதாவது இருக்கா, இல்லை அவங்க மறைமுகமாக சைன் பண்ணியிருக்காங்க அதாவது ஆதாரம் இருக்கா? அப்போ இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இவங்க தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. பட் இது டைவர்ட்டிங் பாலிட்டிக்ஸ்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏன்னா ஒரு சீரியஸான ஒரு இடத்துல இந்த சப்ஜெக்ட் நகருது, திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாக நகருது. எலெக்ஷன் வேறு வரப்போகுது, எல்லாருமே இப்போ வந்து கூட்டணி சார்ந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடன்னு பார்க்குறோம். இந்த மாதிரியான சென்சிட்டிவான பிரச்சனை, இப்போ நிதி தரமாட்டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அது கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி, அந்த மாதிரியான விஷயத்தை பேசுறதா இருக்கட்டும், இல்லை மொழி சார்ந்த திணிப்பாக இருக்கட்டும், கல்வியில் தலையிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திமுகவுடைய இந்த மாநில உரிமை சம்மந்தப்பட்டது. அந்த விஷயத்தில் தான் திமுக ஸ்கோரும் பண்ணும், மக்கள்கிட்ட வந்து அங்கே தான் வந்து ஸ்கோர் பண்ணுது. இந்த மாதிரியான பிரச்சனை ஏன் வந்து அவங்க வந்து கை வச்சு தங்களுக்கு எதிராக மக்கள்கிட்ட ஏன் அவங்க அன்பாப்புலர் ஆகணும், தமிழ்நாட்டு மக்கள் ஏன் வெறுப்பை சம்பாதிக்கணும் பாஜக அப்படின்னு கேள்வி இருக்கு. இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க வந்து ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஸ்கீம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி தான் ஓட்டு கேட்பாங்க. இப்போ மக்கள் மத்தியில் என்னென்னா, ஒரு மாநிலத்துக்குள்ளே போனாங்கன்னா அந்த எதிர்கட்சியாக இருக்க கட்சிகளை உடைக்கிறது, ஒரு கட்சியில் விலைக்கு வாங்குறது, இன்னொரு கட்சியில் கூட்டணி வைக்கிறது, ஜாதி ரீதியாக மத ரீதியாக பேசுறது, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறது, இதில் அவங்களுக்கு பின்னடைவு தாங்கிறது தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பாலானவருடைய எதிர்பார்ப்பு இதை நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம், அவங்களோட உரிமையை வந்துச்சு ட்ராப் பண்ணிட்டு வந்து ஓட்டு கேளுங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் இருக்குது, இவிஎம் மிஷின் இருக்குது, கூட்டணி கட்சியில் உடைக்கிறது, அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள பிரச்சனையை கையில் எடுத்து பண்ணுறது, இந்த அரசியல் தான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் பிரச்சனையை மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா போட்டாட்டின்னா நம்ம இந்த வேலையை செய்வோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அது அதனுடைய ஒரு அராஜக போதாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ உண்மையாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக தான் இந்திரா காந்தி இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தோக்குறாங்க, இப்போ கடுமையாக தோற்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க இதை உடனே ட்ராப் பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட இந்த 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 ஸ்கீம் வந்து எடுபடலை அப்படின்னு உடனேயாக அதை வந்து திருத்திக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து அதே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு பின்னாடி தேர்தல் ஆணையம் இருக்குது, வாக்கு இயந்திரம் இருக்குது, கூட்டணி கட்சியில் உடைக்கிறோம், இதை வச்சு நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கிறோம், மக்களுடைய ஓட்டு தேவைன்னு நினைக்கிறாங்களா என்னமோ தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் நகருது, ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம். இன்றைக்கி அவர் பேசின விஷயங்கிறது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சு, ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு, வெளிப்படையாக பேசுகிறாரு. பட் பேசுகிறதுக்காக வந்து பாஜகவுடைய சீனியர்ஸ் வந்து எல்லோரும் அமைதியாக தான் இருக்காங்க. மோடியாக இருக்கட்டும் அல்லது அமித்ஷாவாக இருக்கட்டும். நான் ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு, இப்போ இந்த கருத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா, உங்கள் அமைச்சர் பேசுனதை நீங்கள் ஏற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப ஒரு மன்னர் தோணியில் இருந்துட்டு பேசுகிறாரு. நீ தர முடியுமா முடியாதா, எங்ககிட்ட வரி வாங்குற, எங்கள் மாணவர்களுக்கான ஃபண்டை நீ தருவியா மாட்டியா அப்படின்னு வந்து உன்னால் நீ செய்வியா மாட்டியான்னு கேட்குற அந்த ஸ்டாலினுடைய அந்த கோபமான டோன் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்கன்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, முடியாதுன்னு சொன்னான்னா ஸ்டாலின் வேறு என்ன செய்ய முடியும்? சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பார். முதலமைச்சர் வந்து இவ்வளோ காட்டமாக இது வரைக்கும் நம்ம பேசுனது பார்த்ததில்லை. அவரவே கோவப்பட வச்சிருக்கீங்க நீங்கள். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த ஒரு இனத்தையே நீங்கள் காட்டு மிராட்டுறீங்க. யார் காட்டு மிராண்டி? நாங்கள் காட்டு மிராண்டியா? நாகரிகத்தின் முன்னோடியான நம்ம தமிழ் இனம். நாங்கள் நாகரிகத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வாயில் வெத்தலை வாக்கப்பட்டு உட்காந்துட்டு எங்களை வந்து நீங்கள் காட்டு மிராண்டினா கோவம் வருமா வராதா? நீ தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீ முதலமைச்சரவே, ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரவே இன்னைக்கு இவ்வளோ கோவப்பட வைக்கக்கூடிய ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கீங்கன்னா இவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது. காட்டு மிராண்டிங்கிறது, அன்சிவிலைசேஷன் வார்த்தையை பேசுகிறீங்கிறது, ஃபண்டு தரமாட்டேன் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சு அது. அப்போ இதை வந்து மடை மாற்றக்கூடிய வேலையை தான் நீங்கள் செய்கிறாங்க. உடனே சூப்பர் முதல்வராக இருக்கார், எங்கள்கிட்ட வந்து ஒன்று பேச்சு, உங்கள்கிட்ட என்ன பேசுனாங்க நீங்கள் ஆதாரத்தை போடுங்க. முழுக்க வந்து இதை டைவெர்ட் பண்ண வேலையை தான் செய்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஆனால் ஏற்கனவே கேட்ட மாதிரி மோடி வந்து சைலண்டாக இருக்கார். இந்த மாதிரியான பேச்சு வந்து எப்பவுமே வந்து பாஜகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படி பேசுவாங்க, 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்க. பட் இங்கே வந்து சீனியர் வந்து அவரே பேசுகிறார் அப்படின்னா அப்போ மேலே ஆசீர்வாதம், மோடியோட ஆசீர்வாதம் கிடைச்சா அவர் அப்படிலாம் பேசுகிறாரா? பிரதமர் மட்டும் கிடையாது, எல்லாருமே அதே மாதிரியான டோனில் உள்ளவங்க தான். இந்த மாதிரியான வரவேற்கத்தான் செய்வாங்க கூடிய, யாரும் அவங்களை கண்டிக்கலாம் மாட்டாங்க. ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஜனநாயகத்தினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற போது உடனே அந்த இடத்துல கண்டிச்சிருப்பாரா இல்லையா? இது வரைக்கும் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி ரிஷிகாந்த் போய் நாடாளுமன்ற அவர் பேசுகிறது பூராமே கான்ட்ரவர்சி தான்.
சமஸ்கிருதம் தான் பழமையான மொழி இன்னைக்கு பாராளுமன்றத்தை பேசி இன்னைக்கு பேசியிருக்கிறார். என்ன ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு சட்ட நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. இதுக்கு யாராவது கண்டிச்சிருக்காங்களா? இது ரசிக்கத்தான் செய்வாங்க. சபாநாயகர் ஓம் பிர்லா அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. அவரே அவர் யாரு? அவர் RSS ட்ரைனிங் எடுத்து முடிச்சு நேரம் வந்து உட்காந்துருக்காரு. அவர் எப்படி இதை வந்து சந்தோஷம் தான் போடுவாங்க. இந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்களை வந்து சந்தோஷம் பண்ணுறாங்க. பெங்களூர்ல தேசிய சூரியான்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் அரபிய பெண்களை பற்றி ஒரு பேசி இந்தியா உலகம் முழுக்க ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. யாராவது கண்டிச்சாங்களா? அதை கண்டிக்க மாட்டாங்க. அது இது ரசிப்பாங்க. இதுதான் அவர்களுடைய அரசியல் புரிதல். இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸ்லாம் பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு கெயின் கொடுக்கும்? பாஜகவோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு கெயின் கொடுக்கும் நீங்க பார்க்கல? இல்லை, இதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரசிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகளை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த வாக்குகள் மட்டும் வந்தால் போதும். மீதி வாக்குகள்லாம் வந்து நம்ம தேர்தல் ஆணையம், வாக்குப்பதிவு இயந்திரம், கட்சியில் உடைக்கிறது, அந்த மாதிரியான வேலையை வச்சு செஞ்சுக்கிடுவோம் அப்படின்றதுனால தான் இவங்க மக்களை மதிக்காமல் இருக்கிறாங்க. மக்களை போய் நேரடியாக சென்று மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாங்கன்னா மக்களுடைய எழுச்சிக்கு, மக்களுடைய குரலுக்கு செவிச்சாச்சிருப்பாங்க, பயந்துருப்பாங்க, பின்வாங்கியிருப்பாங்க. மக்களை மதிக்கிறதே இல்லையே. இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா பிரச்சனையும் எடுத்துங்க. 3 வேளாண் சட்டம் எத்தனை நாள் போராடினாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க. பட் அதில் பணிஞ்சார் இல்லை, ஒரு சாரி கேட்டார். சாரி கேட்ட அந்த விஷயத்தை எத்தனை உயிர் போச்சு அதுக்கு? சாரி கேட்டால் உயிர் வந்துருமா? எத்தனை உயிர் போச்சு அதுக்கு? அதுக்கு மிகப்பெரிய போராட்டம், உலக அளவில் அழுத்தம் வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அதை பணிஞ்சாங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு, எத்தனை போராட்டம் நடந்துச்சு? இதெல்லாம் ஏன் கொண்டு வரலாம் அவங்களுக்கு? அப்போ மக்கள்கிட்ட போய் நல்லது செஞ்சு மக்களை கவர்ந்து இழுத்து ஓட்டு வாங்கக்கூடிய அந்த அரசியல் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே வந்து இந்த டிவைடட் பாலிடிக்ஸ் தான். பிரிந்தாலும் சூழ்ச்சி, அதுக்குள்ள அரசியல், இந்த மாதிரியான வேலையை தான் செய்வாங்க. தமிழ்நாட்டில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பாலிடிக்ஸ் வந்து அவர் டச் பண்ணதுனால வந்து இப்போ வந்து டெல்லி அரசை ஃபைட் பண்ணுறதுங்கிறது ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டேட் ஃபைட் பண்ணால் ஜெயிக்க முடியாதுங்கிறது இயல்பான சுச்சுவேஷன். ஏன்னா பலம் அவங்களுக்கு பெருசாக இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ ஸ்டாலின் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாரு. தென்னிந்தியா ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாரு. தென்னிந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் கொண்டு எல்லாரையும் அழைக்கிறாரு. அங்கே இருக்க 29 கட்சிகளுக்கு வந்து டிஸ்கஷனுக்காக வந்து அழைச்சிருக்கிறாருன்னு பார்க்குறோம். சிஎம்ஸும் அழைச்சிருக்காங்க. ஒரு பெரிய அடுத்த கட்டமும் முன்னெடுக்கிறார். ஸோ இப்போ வந்து டெல்லி அரசுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயம் வடிவமைது அப்படின்னா அப்போ அது எப்படி இருக்கும்? டெல்லி அரசு அதை எப்படி சேலஞ்ச் பண்ணணும் நீங்கள் பார்க்குறீங்க? சேலஞ்ச் இல்லை, அவர் எக்ஸ்ட்ரீம் எந்த நிலைமைக்கு வேணாலும் போவார். எக்ஸ்ட்ரீம் எந்த நிலைமைக்கு வேணாலும் போவாங்க. அவங்க யார்? பாஜக வந்து எந்த நிலைமைக்கு வேணாலும் போவாங்க. இதே மாதிரியான வேலையை சந்திரபாபு நாயுடு பண்ணார். அவர் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஜெகன்மோகன் ரெட்டியை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட போய் சரணான நபர் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு எல்லா இயந்திரமும் அவரோட கையில் இருக்கு. ஆனால் இந்த சந்திரபாபு தான் இன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்குற இடத்துல இருக்காரு. இப்போ என்ன பண்ண முடியும்? அதான் சைக்கிளிங்கிறது. இதே சந்திரபாபு தான் நீங்கள் தூக்கி போடுங்க. இதே சந்திரபாபு நாயுடு பிஜேபி இறக்கணும்னு தான் இந்தியா முழுவதும் ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று பண்ணார். பட் அதுக்கு அவர் தலைவராகவும் இருந்தார். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவர் தோற்று போன பிறகு கடைசியில் அங்கே போய் சரண்டரானார். அப்போ அவர்கள் வந்து எந்த அளவுக்கு நெருக்கடிகளை கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்கன்னு தெரியும். முதலமைச்சர் இந்த ஒரு பிரச்சனை எடுத்திருக்காராம். தமிழ்நாட்டு மக்கள் இந்த நேரத்தில் அவர் பின்னாடி நம்ம நிற்கிறது தான் நம்மளுடைய கடமை. சரியான நேரம் பார்க்கணும். ஏன்னா அவர்கள் எக்ஸ்ட்ரீமாக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவர்கிட்ட ஜனநாயகம் கிடையாது, நேர்மை கிடையாது. அவர் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த ஒரு முன்னெடுப்பை ஒரு முக்கியமான ஒரு போர்க்களத்தில் நிற்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகிட்டோம்னா ஒரு அடுத்த தலைமுறையுடைய எதிர்கால கல்வியே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். 5ஆம் வகுப்பு பொது தேர்வுனா கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பாட்டுறோம் பள்ளியை. 8ஆம் வகுப்பு பொது தேர்வுனா அங்கே முடிஞ்சு போச்சு கதை. அதே மாரி வந்தீங்கன்னா உனக்கு ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து போட்டிருக்கான் என்ட்ரன்ஸ், ஜேஇ என்ட்ரன்ஸ், நீட்டுக்கு வரிசையாக போட்டு உங்களுக்கு கல்வியை வந்து சிதைக்கக்கூடிய வேலைகள். இன்னொரு தலைமுறை கல்வி அறிவு இல்லாத தலைமுறையாக உருவாக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் சொல்கிறார். அது ஒரு 2000 கோடி இல்லை 10,000 கோடி செஞ்சாலும் சரி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியாக இருக்கிறாரு. அதற்கு பின்னாடி நிற்க வேண்டியது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பொது பிரச்சனை. இது கட்சி சார்ந்த பிரச்சனை கிடையாது, அடுத்த தலைமுறையினுடைய கல்வி சார்ந்த பிரச்சனை. இதுக்கு அனைவரும் பின்னாடி நிற்கிறதுங்கிறது தார்மீகமான ஒரு உரிமை. அதான் சார், இப்போ நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்போ இது கூட இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த டீலிமிட்டேஷனுக்காக தான் வந்து அவர் ஒரு பெரிய கூட்டணி வலிமையாக உருவாக்குறாரு பார்க்குறோம். இப்போ வந்து மோடிக்கிட்ட என்னன்னா வந்து ஒரு 240 ஃபஸ்ட் டைம் 240 வந்திருக்காரு, மெஜாரிட்டி இருந்து வந்திருக்காரு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் அவர் டச் பண்ணுறாரு. அப்படின்னும் போது எப்படி வந்து அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு கட்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு பார்க்க வேண்டியது. ஏன்னா மெஜாரிட்டி அவருக்கு இல்லை. எப்படி அவரால் இந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோ இறங்கி அவர் மெஜாரிட்டியில் இல்லைனா கூட ஆட்சி இருக்குல்ல அவங்கள்ட்ட. எல்லா அமைப்புகளும் என்னுடைய கையில் வச்சுருக்காங்க. அட்டானமஸ் பாடி என்று சொல்லக்கூடிய தன்னாட்சி அமைப்புகள் பெற்ற எல்லா அமைப்புகளும் அவருடைய ஆட்களை போட்டாங்க. அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்காங்க. அதனால் அதை வந்து அதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. பலம் தான், அந்த பலம் தான். தேர்தல் ஆணையரை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அங்கே கேஸ் நடந்துட்டு இருக்கு, நைட்டாக ஒருத்தரை போடுறாங்க. இது வரைக்கும் நடக்காத ஒரு கூத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லா அமைப்புகளையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த அமைப்புகள் நம்மளுக்கு சொல்கிறத கேட்கும், நம்ம என்னவாலும் பண்ணலாம். மெஜாரிட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம்ல, அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்து ஒரு சீரியஸான இடத்துக்கு நகருதுன்னு வைங்களேன்.
இப்போ வந்து மக்கள் மன்றத்தில் தீர்வு எட்டப்படல, போராட்டி வெற்றி பெற முடியல அப்படின்னா நீதிமன்றங்களுக்கு போகுது, உச்சநீதிமன்றம் போகுது அப்படின்னா என்ன நடக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? எப்படி இல்லை, உச்சநீதிமன்றத்துக்கு போனால் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்பாங்க. கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிற்காது. ஏன்னா கல்வி ஒன்றும் பொதுப்பட்டியலில் தான் இருக்குது, மாநில அரசினுடைய பட்டியலுக்கு போகலை. மாநில அரசு பட்டியலுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் இன்னொரு சட்டத்தை கொண்டு வரணும், அதுக்கு வந்து மெஜாரிட்டிலாம் இல்லை அவங்கள்ட்ட, அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது. இப்போ உச்சநீதிமன்றம் போகிறப்ப கண்டிப்பாக ரெண்டு மாநில அரசினுடைய கோரிக்கையும் சரி, ஒன்றிய அரசினுடைய கோரிக்கையும் கேட்டு அதுக்குண்டான முடிவை தான் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க தான் ஒரு தீர்வு சொல்லுவாங்க. மாநில அரசு அப்ஜெக்ஷன் பண்ணிச்சுன்னா அதை வேணாம்னு நிராகரிக்கிறது கூட உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா கல்வி வந்து இன்றைக்கி பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால இரண்டு தரப்பு ஒத்துக்கிட்டா தான் அந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வர முடியும். ஒரு தரப்பு ஒத்துக்கலன்னா எப்படி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க? அது சட்டத்தில் இடமே இல்லையே. சட்டமன்றத்தில் எப்படியும் பாஜக ஒரு பெரிய பேக் ஃபயர் தான் இருக்குது, இதை சட்டமாக்க முடியாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வி தமிழ்நாட்டில் சந்திக்க போது, பாஜகவை தூக்கி சுமக்கிறவர்களும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சுமக்க போகிறாங்க. அது பாவம் அதிமுக தான் அதுக்கு பலிகடை ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய இந்த ஆணவ பேச்சுக்கு அவரே வந்து பொறுப்பேற்று அதை திரும்ப பெறக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். பட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர் என்ன அப்படி தப்பாக பேசுகிறாருன்னு கேட்குறாரு. பிறகு வந்து ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் மக்களுக்காக தான் அந்த முடிவு எடுக்குன்னு சொல்கிறீங்களே, உங்ககிட்ட எந்த மக்கள் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏழை மக்களுக்கு நீங்கள் எதிராக தானே இருக்கீங்க அப்படின்லாம் பேசுகிறாரு. எப்படி அண்ணாமலை இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அடிப்படை புரிதலே இல்லாமல் பேசிட்டு இருக்கிற அண்ணாமலை, அது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்கல, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளை பார்த்து கேட்டிருக்காரு. நாகரிகமற்றவர்கள்னு காட்டு பிராண்டின்னு பேசியிருக்காரு. இதுக்கு கண்டிப்பாக அண்ணாமலை வந்து கண்ணனை தெரிவிச்சிருக்கணும். மாறா சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை இந்த மூஞ்சியை வச்சு திருப்பி எப்படி ஓட்டு கேட்க போகிறாருன்னு தெரியல. தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு செயலை ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசியிருக்காரு. அவரே அது தப்புன்னு நினச்சி அதை வந்து வாபஸ் வாங்கிட்டார். நீங்கள் வந்துட்டு அதுக்கு முண்டு கொடுத்துக்கிட்டு ஒன்றும் அதுக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு இந்த பேச்சை பேசுறது உண்மையிலே வெக்கக்கேடான ஒரு விஷயம். ரெண்டாவது, யார் மக்கள் பக்கம் நிற்கிறாங்க? மக்கள் பக்கம் நிற்காமல் 40 தொகுதி வெற்றி பெற முடியல. மக்கள் அவர் பக்கம் நிற்காமல் 21 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிக்க முடியல. மக்கள் அவருக்கு பின்னாடி நிற்காமல் இடையில் நடைபெற்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. மக்கள் யார் பக்கம் நிற்கிறாருன்னு தெரியல. உங்களால் ஒரு கவுன்சிலர் ஆக முடிஞ்சா? மக்கள் உங்கள் பக்கம் நிற்கிறாங்களா, அவர் பக்கம் நிற்கிறாங்களா? மக்கள் அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க. இது அடிப்படை புரிதலே இல்லாமல் தன் எஜமானனுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக பேசியிருக்கார் அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கண்ணியத்தை இழந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு தான் தோணுது. பட் அவர் மட்டும் பேசல, முன்னாள் பாஜக தலைவர் தற்போதைய இணையமைச்சர் எல் முருகனும் சொல்லியிருக்காரு, சரியான பதிலடி கொடுத்துருக்காரு திமுக, அதாவது மொழி வச்சு அரசு செய்யக்கூடிய திமுகவுக்கு சரியான பதிலடியே தர்மேந்திர பிரதான் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. இல்லை, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. திமுகவுக்கு எங்கள் திமுகவை தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி மேடையில் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், யார் கேட்க போகிறா? அது உங்கள் ரெண்டு கட்சிக்குள்ள பிரச்சனை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறது அந்த மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தானே. இதுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு கண்டித்தக்க ஒரு விஷயம். இவர்கள் வந்து வெளியில் நடந்தக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் பிரதிநிதியை அவமானப்படுத்தப்பட்ட ஒரு செயல். இது தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த 4-5% ஓட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஆட்களால் ஒட்டுமொத்தமாக பாஜக கூடாரம் காலியாக போகுதுன்னு தெரியுது. அடுத்த கட்டமாக அது எதை நோக்கி நகர்றதுங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.